வெல்கம் பேக் டு வேர் லெவல் கல்வி யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நாம் லாஸ்ட்டாக டேட்டா விஷுவலைசேஷன் பார்ட் 1 அதில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லைன் கிராஃப் எப்படி உருவாக்குறது, ஒரு பை சார்ட் எப்படி உருவாக்குறது, வித்தவுட் லேபிள் எப்படி உருவாக்குறதுன்றதை பற்றி பார்த்தோம். இப்போ நாம் டைட்டில் எப்படி கொடுக்கறது, லேபிள் எப்படி கொடுக்கறது, இந்த மாதிரி நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான கோடிங்கை நாம் இதில் பார்க்க போகிறோம். இது வேர் லெவல் கல்வி யூடியூப் சேனல். நீங்கள் இதுவரையும் வேர் லெவல் கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோ டேட்டா விஷுவலைசேஷனில் இந்த மாதிரி ஒரு கோடிங் ஒன்று பார்த்தோம். இந்த கோடிங்கில் கிடைக்கக்கூடிய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லைன் சார்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பிளாட் அப்படின்னு கொடுக்குறதுக்கு பதிலாக நாம் பை அப்படின்னு நாம் கொடுத்தா நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்ன கிடைக்கும்னா, ஒரு பை சார்ட் கிடைக்கும். இதோட போன வீடியோவை நாம் முடிச்சிருந்தோம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெறும் இதோட மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ரோக்ராம் வெறும் சார்ட் மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும். அந்த டைட்டிலுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, டைட்டில் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, டைட்டில் அப்படின்னு நீங்கள் இதுக்கு அப்புறம் கொடுத்துருங்க. p.title டைட்டில் அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போது டெமோ அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொடுக்குறது ஒரு டெமோ இதுன்றதுனால நான் என்னென்னு கொடுத்துக்கிறேன்னா டெமோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய இது பை சார்ட் வரப்போது. பை சார்ட்டில் டெமோ பை சார்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். சரி, இப்போது F5 ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள், நமக்கு டெமோ பை சார்ட் அப்படின்றது எதில் கிடச்சிருச்சு, டைட்டிலில் கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு இந்த மாதிரி எக்ஸாமில் ஒரு இதை கொடுத்தாங்கன்னா, அப்போ அதுக்கு நம்ம டைட்டிலுக்கு கொடுக்க வேண்டியதுக்கு நம்ம கோடிங் என்ன எழுதணும்? ஆமாம், ஸோ என்ன வேரியபிள் வச்சுருக்கோமோ அந்த வேரியபிள் டாட் டைட்டில், அதாவது அந்த ஆப்ஜெக்ட் டாட் டைட்டில் அப்படின்னு எழுதணும். இப்போ அடுத்தது, இப்போ இதுவே லைன் சார்ட்டாக இருந்தால் நம்ம மாற்ற வேண்டியது என்ன? பிளாட், PLOT பிளாட் அப்படின்னு மாற்றினாலே போதும். இப்போ F5 ப்ரெஸ் பண்ணுங்கள், நமக்கு டெமோ பை சார்ட் அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுவே நாம் அந்த டைட்டில் போய் ஜஸ்ட்டு சின்னதாக மாற்றினீங்கன்னா, தட் இஸ் லைன் சார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இட் வில் பி சேஞ்சஸ் அ லைன் சார்ட் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது F5 ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு டெமோ லைன் சார்ட்டுன்னு கிடைக்குது. இப்போது இதில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எழுதணும். ஸோ அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அதே மாதிரி தான் இங்கே செய்ய வேண்டியது இந்த பிளாட் நீங்கள் குறிச்சிட்டிங்கல்ல, பிளாட் குறித்ததுக்கப்புறம் நாம் செய்ய வேண்டியது p.x லேபிள், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நாம் கொடுக்கக்கூடிய டைட்டில். ஸோ p.x லேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இதில் என்ன கொடுத்துக்கலாம், இதுக்கு பேர் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம வேறு ஏதாவது மார்க்ஸு ஸ்டூடெண்ட்ஸு இப்படின்ற மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். த சேம் வே யூ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி அங்கே எக்ஸ் லேபிளுக்கு பதிலாக நாம் கொடுக்க வேண்டியது ஒய் லேபிள். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நாம் கொடுக்கறதுக்கு பதிலாக நாம் கொடுக்க வேண்டியது ஒய் ஆக்சிஸ் அப்படின்றத நாம் கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் F5 ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எதை பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது வந்துருச்சு, ஒய் ஆக்சிஸ்ன்றது வந்துருச்சு. ஒருவேளை நம்மளுடைய சார்ட்டில் கரெக்டான மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உதாரணமாக எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3 4 அப்படின்னு இருக்கணும், அண்ட் ஒய் ஆக்சிஸில் எப்படி இருக்கணும்னா அதோடைய ஸ்கொயராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதோட ஸ்கொயர்னா என்ன? 1 ஸ்கொயர் 1 அண்ட் 2 ஸ்கொயர் என்ன? தட் இஸ் 4, 3 ஸ்கொயர் 9, 3 ஸ்கொயர் 9, அடுத்தது 4 ஸ்கொயர் 16 அண்ட் தென் 5 ஸ்கொயர் 25 இப்படின்ற மாதிரி கொடுக்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 2 3 4 இட் வில் பி ஆக்ட் ஆஸ் அ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் 1 4 9 16 ஆஸ் அ ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த மாதிரி என்னாகும், அது ஸ்ப்ளிட் ஆகிக்கும். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. F5 ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ F5 ப்ரெஸ் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு சார்ட் கிடைக்கும். ஸோ அடுத்து நாம் பார்க்க வேண்டியது ஒரே நேரத்தில் 2 லைன் எப்படி நாம் 2 லைன் சார்ட் எப்படி போடுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதை அப்படியே நான் காப்பி பண்ணி சின்னதாக பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே ஸ்கொயர் கொடுத்த மாதிரி இங்கே நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, க்யூப் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் இப்போ 2 வேறு பிளாட்ஸ், ஆனால் லைன் உங்களுக்கு பிளாட் கொடுத்துருக்கோம், லைன் உங்களுக்கு வேறு கிடைக்கும். இப்போது F5 ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு
அப்படியே 2 லைனாக நமக்கு கிடச்சிருக்கு. இது ஒரு லைனு அண்ட் இது ஒரு லைனாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நாம் நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு லைன், இதுக்கு ஒரு லேபிள் கொடுக்கணும், இது ஒரு லைன், இதுக்கு ஒரு லேபிள் கொடுக்கணும். அந்த மாதிரி நாம் வந்து நெக்ஸ்ட் நாம் பார்க்க வேண்டியது. லேபிள் கொடுக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு பிளாட் பக்கத்தில் அந்த லிஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நாம் செய்ய வேண்டியது வந்து கமா லேபிள் அப்படின்ற ஒரு வேரியபிள், லேபிள் அப்படின்னு கொடுத்து லேபிள் இஸ் ஈக்குவல் டு லைன் 1 அப்படின்னா லைன் 1 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் க்ளோஸ் த சிங்கிள் கொட்டேஷன். ஸோ அதே மாதிரி இங்கே கமா LABEL லேபிள் அப்படின்னு கொடுத்து இஸ் ஈக்குவல் டு லேபிள் 2 லைன் 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. லைன் 2. இப்போ சேவ் பண்ணுங்கள். இதோடு மட்டும் இல்லாமல் லெஜெண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் சேர்க்கணும். அந்த ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, தனித்தனியாக நமக்கு அதை பிரித்து தரும். P.legend லெஜெண்ட். இது ஆக்சுவலாக நேம் மட்டும் தான் கொடுக்கும் இந்த 2 வேலையும். அதை ஷோ பண்ணி காட்டுறதுக்காக, அதை எடுத்து காட்டுறதுக்காக நாம் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். நமக்கு இதோட லைன்னு மட்டும் இல்லாமல் அதுக்கு பேர் லைன் கொடுத்துருக்கோம். லெஜெண்ட் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, இதுதான் லைன் 1, இது லைன் 2 அப்படின்றத நமக்கு பிரித்து காட்டுறதுக்காக. லைன் 1உடைய பாயிண்ட்ஸ் என்ன, 1,1 2,4 3,9 4,16. அதே மாதிரி லைன் 2ஓடது 1,1 2,8 3,27 4,64 அப்படின்றது. ஸோ லெஜெண்ட் அப்படின்றது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது நேம் கொடுக்கறதுக்காகவும், லெஜெண்ட்ன்றது அந்த லைனை எடுத்து காட்டுறதுக்காகவும், அந்த கலரை செக்ரிகேட் பண்ணி காட்டுறதுக்காகவும் இருக்குது. ஸோ அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது வந்து ஸ்பெஷல் பிளாட் டைப்ஸில் வந்து நாம் பார்க்க போகிறது லைன் சார்ட்டு. இப்போ இந்த டீட்டெயிலெலாம் இல்லாமல் நாம் வேறு டீட்டெயில்ஸ் கொடுத்து அதுக்கான சார்ட்டை நாம் எப்படி போடுறதுன்றதை நாம் பார்க்க போகிறோம். உதாரணமாக இந்த டைட்டிலுக்கு பேர் நான் என்ன வச்சுக்கிறேன்னா, அதாவது இயர்ஸ் விசஸ் 10th ரிசல்ட் அப்படின்னு, இயர்ஸ் வர்சஸ் 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். அப்படின்னு நம்ம கொடுத்துப்போம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் 10th ஸ்டாண்டர்டுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத ஒரு 5 இயர்ஸை வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். அப்போது நான் இதுக்கு பேர் என்னென்னு வச்சுக்கிறேன்னா, இயர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுப்போம். அது வந்து 2016, 2017, 2018, இந்த மாதிரி 3 வருஷத்தை நாம் வைக்க போகிறோம். ஸோ அது இல்லாமல் பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு இது வச்சுக்கிறேன். தட் இஸ் பர்சன்டேஜ், PER அப்படின்னு, இல்லை பர்சன்ட்னு வச்சுக்கோங்க, பர்சன்ட் அப்படின்னு வச்சாச்சு. ஸோ இதுவுமே ஒரு லிஸ்ட்டில் வருது. அப்போது இதில் 98.5, 97.3, 99.4 இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நாம் செய்ய வேண்டியது என்ன, இது வந்து ஒரே ஒரு லைன் தான். ஸோ ஒரே ஒரு லைன்றதுனால நாம் செய்ய வேண்டியது வந்து பிளாட் நாம் போடணும். ஸோ P.plot. ஸோ பிளாட்டுக்கு நாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன, இயர்ஸ், அதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்தது பர்சன்ட் அப்படின்றது ஒய் ஆக்சிஸ். அடுத்தது அதுக்கான லேபிள் ஒன்று கொடுக்கணும்ல. ஸோ 2ஐயும் போட்டாச்சு. 2ஐயும் போட்டுட்டு எக்ஸ் லேபிள் ஒன்று கொடுத்துடலாம். எக்ஸ் லேபிள் என்ன, எக்ஸ் லேபிள் வந்து இயர்ஸ். ஒய் லேபிள் வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போது இந்த இதில் பொறுத்தவரையும் லெஜெண்டுன்றது தேவையில்லை. எப்போது லெஜெண்ட் தேவை அப்படின்னா, மோர் தென் 1 லைன்ஸ் வரும்பொழுது, நமக்கு லைன் கிராஃப் வரும்போது நமக்கு தேவை. ஸோ இப்போது நான் F5 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ F5 ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட், ஏன்னா 3 வருஷத்தோடு கொடுத்துருக்கோம். இது ஃபஸ்ட் இயரோடது 98.5, இது வந்து செகண்ட் இயரோடது 97. நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 97.3. அடுத்தது 99.4. ஸோ இந்த 3 ரிசல்ட்.
இப்போ ஒருவேளை இதோட இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்குன்னா, இப்போ 99.4க்கு பதிலாக கொஞ்சம் 99.8 அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அப்போது நடுவில் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் மட்டும் என்னாகும், ஜாஸ்தியாகும். ஸோ இது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்.